This could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. டெலிகிராமில் இந்த வீடியோ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த வீடியோ எடிட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஜெமினி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி உங்கள் இமேஜை வந்து ஜெமினி ஆப்குள்ளே போய்ட்டு 6 இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் XML கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு டெம்ப்ளேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ டு டைம் லைன் அதை கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ டு டைம் லைன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா அதையுமே நான் டெலிகிராமில் தான் கொடுத்துருப்பேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. 100 லைக் வந்தோடனே எல்லாமே XML ஃபாண்ட்டு எல்லாமே அதில் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ 100 லைக் எப்படியாவது சீக்கிரம் வர வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், அடுத்து ஃபாண்ட்டு, அப்புறம் 3வது வந்து ஒரு டிப்ஸு சொல்லியிருப்பேன். அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஸ்டார் மாதிரி பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே இமேஜ் வந்து அதாவது நீங்கள் ஜெமினி ப்ராம்ப்டில் க்ரியேட் பண்ணிங்களா அந்த இமேஜை தான் வைக்கணும். நார்மல் இமேஜை வச்சிடாதீங்க. இந்த இமேஜை ரிமூவ் பேக்ரவுண்டில் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த ரிமூவ் பேக்ரவுண்டும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் மேஜிக் எரேசர் அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. நீங்கள் ஜெமினி ஆப்லேயே போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் சொன்னாலும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரிமூவ் பேக்ரவுண்ட் PNGன்னு சொன்னீங்கன்னா ஜெமினி ஆப்பே ரிமூவ் பண்ணி தருது. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் சில நேரமில் அதுலேயே போய் PNG வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2வது ஸ்டெப் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த எல்லோ லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே மேலே வந்து ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணும். வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. 3 டாட் லைனை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைலில் நான் கொடுத்த டெலிகிராமில் கொடுத்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோடனே நீங்கள் அந்த 3 லேயர் அதாவது 4 எல்லோ லேயர்லேயும் உங்கள் நேமை ஒவ்வொரு இதாக வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ரெமோன் இருக்குன்னா REM1 இருக்குல்ல, அதை தனித்தனியாக அந்த 4 லேயர்லேயும் வச்சுக்கோங்க. எல்லோ லேயரில் அதாவது ஃபாண்ட்டை கிளியர் பண்ணி உங்கள் நேம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த குரூப் ஃபோட்டோக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இமேஜை மட்டும் ஆட் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் வந்து எந்த கீ ஃப்ரேமையும் கிளிக் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒர்க்காகலாம் அங்கிட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ தலை கட் ஆச்சு, அதாவது ஹெட்டு கட் ஆகும் சில நேரம். உங்களுக்கு அந்த ஹெட்டு கட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 3 டாட் அதை அந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி காமிக்குது, மேலே 3 டாட் இருக்குது, அதை பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஹெட்டு கட் ஆகாது. அதுக்கப்புறம் கையிலே ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணாமல் ரெட் லைனுக்கு நேராக எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்கள் நேமு இல்லை உங்கள் சேனல் நேம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல சென்டரில் வைக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் ஃபுல் சைஸ் இமேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அந்த இது எண்டு முடிகிறப்ப அது ஃபுல் சைஸாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சென்டரில் வைக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் மறக்காமல், அதாவது நான் எல்லோ ஷர்ட்டு போட்டிருக்க மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த வருதில், அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இமேஜ் இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்ட இமேஜ் வந்து ஃபுல் சைஸ் இமேஜ் வைங்க. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சோடனே அதுவே ஆட் ஆகி இந்த ஸ்விப் ஆகி ஃபுல் சைஸ் போகுதா, அது ஃபுல் சைஸில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் சைஸில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஃப் சைஸ்னால் கட் ஆகும் உடம்பு இதெல்லாம், அதனால் ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேமரா ஆப்ஷனு எல்லாம் வந்து ஆனில் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூம் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3வது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்.
வாங்க அந்த டிப்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு VPN ஆன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்ச எந்த VPN வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கேப்கட்குள்ளே போய்க்கோங்க. கேப்கட்டில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு வந்து 16:9 ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் வந்து 9:16 ரேஷியோவுக்கு ரொட்டேட் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ போஸ்ட் பண்ணுறப்ப இப்படி இருக்கிறப்ப தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒன்று தான் பண்ண போகிறோம். சேக் எஃபெக்ட் பண்ண போகிறோம். எஃபெக்டில் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் வரும். வீடியோ எஃபெக்ட்ஸில் சர்ச் பாரில் சேக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடு 5 வச்சுருங்க. இன்டென்சிட்டியையும் 5 வச்சுருங்க. 5 வச்சுட்டு லாஸ்ட் வரை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க.